இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த யோகா எந்த அளவுக்கு முக்கியம், இந்த யோகா செய்வதனால என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பயன்கள்லாம் அவங்க பார்க்கலாம்? கண்டிப்பா சார். யோகா பண்றதுனால, அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கை கால் மூவ்மெண்ட் கொடுக்கறனால உடல்ல வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ல உட்காந்து உங்களுக்கு லேப்டாப்ல ஒர்க் பண்ற அந்த சீட்டட் ஒர்க் தான் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அவங்க பாடியில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்க சொன்னோம் அப்படின்னா இங்கே கடகடன்னு சவுண்ட் வரும். பார்த்தா அவங்களுக்கு 25 ஏஜ் தான் இருக்கும். இந்த கையை கொஞ்ச நேரம் மேலே தூக்கி வைங்க அப்படின்னா அவங்களால தூக்க முடியாது, கை ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம மூவ்மெண்ட்டே கொடுக்குறது இல்லை பாடிக்கு. வர்றோம், காலையில் எழுந்திரிக்கிறோம், உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், திருப்பி படுத்து தூங்கிறோம், அண்ட் முக்கியமாக மொபைல் பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம பேசிக்காக ரெகுலராக வந்து நிறைய ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஜிம் அப்படிலாம் போகிறத விட்டுட்டு சின்னதாக சில ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாவே பாடிக்கு தேவையான நல்ல வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ பாடி கிடைக்கும், ரத்த ஓட்டம் ப்ராப்பராக பாடி கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே செய்கிறதுனால பாடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சார் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அந்த மொபைலோட வெயிட்டுமே தெரியும் உங்களுக்கு, சைஸ் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த டெய்லி நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால அந்த பெயினை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட ரைட் ஆர் லெஃப்ட் ஹேண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களோட நெக்கை டர்ன் பண்ணி அங்கேயே பாருங்கள், இந்த ஃபிங்கர்ஸை நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஸ்டே ஒரு 30 to 50 கவுண்ட்ஸ் கொடுக்க உங்களோட கை வந்து அப்படி ஸ்ட்ரெச் ஆகி ஒரு பெயின் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகே, ஸ்டே 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களோட நெக்ல இருக்க அந்த நர்வ்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் சார். ஓகே, ஸோ ரெகுலர் இது வந்து நீங்கள் பெருசாக அதுக்கு ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் இந்த கையிலையும் அண்ட் இந்த பக்கம் ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 50 கவுண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக்கா இந்த நெக்ல இருக்க அந்த நர்வ்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அண்ட் வந்து இன்னொரு விஷயம், கால் வலி. எங்கே போனாலும் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் தான் போகிறோம், இல்லை காரில் போகிறோம், நடந்து போகிற பழக்கமே கிடையாது. ஸோ அந்த கிராம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அந்த கிராம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் பெரிய டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணுற டைமில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து கீழே விழுந்துட மாட்டோம். 1 and கீழே நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்போர்ட்டோட பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். டக்குனு ஃபாலோ ஆகி விழுந்துருவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி 20 reps பண்ணுறோம். ஆமாம், 20 வந்து 3 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது அதாவது மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்காக இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இந்த காஃப் மசில்ஸ் ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் சார். அண்ட் பேக்கில் இருக்க அந்த சியாட்டிகா நர்வ்ஸும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். நல்லா புல் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆஃபன் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு இந்த நரம்பு சுருண்டு இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் இந்த ஸ்ட்ரெச்சர். இதுக்கு பேர் விருக்ஷாசனான்னு பேர் சார். உங்களோட ரைட் ஆர் லெஃப்ட் லெக்கை மேலே வச்சுருங்க அண்ட் 2 கையும் மேலே ஸ்ட்ரைட்டாக ஜாயின் டுகெதர். இதுவுமே உங்களோட ஃபோக்கஸிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆசனா பேரே வந்து விருக்ஷாசனா. விருக்ஷம் அப்படின்னா வந்து ரூட்டு. ஸோ ஒரு ட்ரீயோட ரூட் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ட்ரீ வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனாக ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட பேஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இதை ரெகுலராக பண்ண. இது வந்து ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ இது வந்து 10 கவுண்ட்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 30 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓவரால் பாடிக்கு நல்ல பிளட் சர்க்குலேட் ஆகும். இதன் மூலமும் ஃபோக்கஸ் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங். ஆமாம் சார், விஷன் அண்ட் ஃபோக்கஸ் நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். தடாசனான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணதோட 2 சேர்ந்த மாதிரி தான். இந்த 2 ஃபிங்கர்ஸையும் ஜாயின் டுகெதர், கை மேலே ரைஸ் பண்ணிக்கிங்க, உங்களோட காலை ஹைட் பண்ணுங்க. இப்போ அப்படியே வாக் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு 1 2 3 4 5 அப்படியே பேக்கில் வாக் பண்ணுங்க சார். 1 2 3 4 5. ஸோ பிகினர்ஸ் வந்து இதை வந்து 10 கவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவுமே ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். நம்மளோட மொத்த வெயிட்டே நம்மளோட ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணி நம்ம வாக் பண்ணுறோம். ஸோ இதுவுமே ஃபுல் பாடிக்கு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும் உங்களுக்கு. ஓவரால் பாடியான ஒர்க் அவுட் இது. இந்த ஆசனா பேர் என்ன சொன்னீங்க? தடாசனா. இது தடாசனா.